ஹலோ கைஸ், கடைசியாக 5 மேட்ச் தோற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த எல்எஸ்ஜி மேட்ச்சில் ஒரு வழியாக கம்பேக் கொடுத்துட்டாங்க. 7ல் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு என்னெல்லாம் ப்ரோஸாக நடந்தது, என்னெல்லாம் கான்ஸாக போச்சு, சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, சிஎஸ்கே இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸில் எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் பிளே ஆஃப் போகலாம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டி ஷாப்பிங். பைமோட்டி ஷாப்பிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட் தான். எப்படி உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பொருட்கள்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியான ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் பைமோட்டி ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பைமோட்டி ஷாப்பிங்கில் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸும் போயிட்டு இருக்குது. ஸ்பீடாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் பைமோட்டி ஷாப்பிங்கை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கேவோட ப்ரோஸ்லேருந்தே வந்துடுவாங்க. டீம்ஸில் ஒரு 2 சேஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்க. டெவான் கான்வே ட்ராப் பண்ணி ஷேக் ரஷீதை கொண்டு வந்திருந்தாங்க. ஆஷனாவை ட்ராப் பண்ணி ஓவர்டனை வந்து டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது ஒரு நல்ல சேஞ்சாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல சேஞ்ச் தான். ஷேக் ரஷீத் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ஸ்டார்ட்டே கொடுத்தாருன்னே சொல்லலாம். ரச்சின் ரவீந்திரா கூட ஏன்ப்பா அப்போ கான்வேவை ட்ராப் பண்ணீங்க, ரச்சினை ட்ராப் பண்ணி கான்வேவை ஆடிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் தாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருந்தாரு. சீசன் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ரச்சினை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க அதை மாற்ற வேணாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரச்சின் அண்ட் ஷேக் ரஷீத் இந்த ஓப்பனிங் காம்பினேஷனோட போயிருக்காங்க. தென் லோயர் மிடில் ஆர்டரில் தலை தோனிக்கு அப்புறம் அடிக்கிறதுக்கு பெரிய ஹிட்டர்ஸ்னு யாரும் இல்லை. அதனால ஓவர்டனோட பேட்டிங் கேப்பபிலிட்டியை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவரை டீமுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த 2 சேஞ்சஸும் இன்னைக்கு பெருசாக ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஷேக் ரஷீத் தான் ஓப்பனிங் கண்டிப்பாக ஒர்க் ஆச்சுங்க. பவர் பிளேயில் 59 ரன்ஸ் அடித்தாங்க. எப்பா சிஎஸ்கேவாப்பா இது பவர் பிளேயில் 10 ரன்ஸ் per ஓவர்லாம் ஆடுறீங்களா அப்படின்னு எங்கேயே கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பவர் பிளேயே பார்த்தீங்கன்னா கேமை சீல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தலை தோனியோட கேப்டன்சிங்க. அவரோட கேப்டன்சியில் மட்டும் எப்படி தான் ஸ்பின்னர்ஸ்லாம் ஃபார்முக்கு வராங்கன்னு தெரியல. 100 ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 13 ரன் போட்டு சல்லிஸாக போட்டுட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட மரமாக நட வச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஆப்போனன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக பவுலிங் போட்டார். ஜடேஜா அகைன் இன்னைக்கு ஃபார்முக்கு வந்தார். 2 விக்கெட்டை தட்டி தூக்கினார். முக்கியமான விக்கெட் மிச்சல் மாஷோட விக்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் தான் எடுத்தார். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் எல்எஸ்ஜியில் 2 பேட்ஸ்மேன்ஸ் வச்சு தான் அவங்க இந்த சீசன் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒன்று மிச்சல் மாஷ், இன்னொன்று நிக்கலஸ் பூரன். இவங்க 2 பேரோட விக்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்எஸ்ஜியோட பேட்டிங் ஓவர். அதுதான் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் ரவீந்திர ஜடேஜா வந்து ஸ்ட்ரைக் பண்ணார். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்னே சொல்லலாம். தென் தலை தோனியோட கேப்டன்சிங்க. அவரோட ரன் அவுட் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்துல் சமதோட ரன் அவுட். அவர் எங்கேயோ கீப்பர் சென்னில் இருக்காரு, அங்கிருந்து ஆப்போனன்ட் எண்ணில் அடிச்சாரு பாருங்க ஒரு ரன் அவுட். யாப்பா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரன் அவுட்டை பார்த்தது இல்லை. நீங்கள் யாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரன் அவுட் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் அடிச்சு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பவர் பிளேல அவங்க பண்ண பவுலிங் சேஞ்சஸுங்க. கலீல் அகமது அண்ட் அன்ஷுல் கம்போஜ் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 3 row in a ஓவர் கண்டினியூஸாக கொடுத்து பவர் பிளேல பவுலிங் போட வச்சு அப்ரண்ட்டாக பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெம்ப்ளேட்னு சொல்லலாம். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா ஆஷை வந்து பார்த்தீங்கன்னா 5th or 6th ஓவர் கொண்டு வருது. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டடான பவுலிங்கில் போனார். பட் இன்னைக்கு வந்து தலை தோனி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவுலிங் சேஞ்சஸ் பண்ணார். இது ஒரு நல்ல பாசிட்டிவ்னே சொல்லலாம். தென் சிஎஸ்கேவோட ஒரு பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தலை தோனியோட ஃபினிஷிங்க. கண்டிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து தோனி வந்து பேட்டிங் ஆடலை, அவர் வந்து இந்த ஒரு இன்னிங்ஸ் அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த மேட்சை தோற்றுருப்பாங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அவரோட பேட்டிங் ஃபார்ம்னால மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம். தென் சிஎஸ்கேவோட கான்ஸுக்கு வருமா. முதல் கான், ராகுல் திரிபாதி எதுக்குப்பா இன்னும் டீமில் வச்சுருக்கீங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹோப் கொடுத்து சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவரும் ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு. ராகுல் திரிபாதி அண்ட் விஜய் சங்கர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க அழகாக வந்து மரம் அதர் பேட்ஸ்மேன்ஸ் மேலே வந்து நல்லா ப்ரெஷர் ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த 2 பேர்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ். பஞ்ச்பேடி, லாண்ட்ரி சித்தார்த் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து சிஎஸ்கே அது பண்ணுவாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராகுல் திரிபாதி இன்னுமே அவங்க டீமில் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் கனவு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூவி தோண்டி புதைக்க வேண்டியது தான். தென் அதுக்கடுத்து இன்னொரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபேவோட ஃபார்முங்க. அவர் இந்த மேட்ச் அடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடினார். 13 டாட் பால் ஆடினாருங்க. அவர் நடுவில் நிறைய மறுநாட ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி துபேவும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா இது நல்லதே கிடையாது. தலை தோனி சொன்னார், நீ கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி ஆடினா ரவி பிஷ்னாய் போட மாட்டான், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலான்னு. அந்த டாக்டிக்ஸ்லாம் ஓகே தான். இந்த மேட்ச்சுக்கு அது செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுலிங் சேஞ்சஸாக பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் தான் சிஎஸ்கேவோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சிஎஸ்கேவோட பாசிட்டிவ் சொல்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி அவங்களோட பேட்டிங்கோட மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் எஸ்பெஷலி ஜடேஜாவும் பெருசாக ஃபார்மில் இல்லை, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தூபேவும் பெருசாக ஃபார்மில் இல்லை. இந்த மாதிரி 4 பேட்ஸ்மேன்ஸ் மெயின் பேட்ஸ்மேன் வந்து ஃபார்மில் இல்லாதது ரொம்ப பெரிய கன்சர்னாக இருக்குது. நீங்கள் இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி
பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லாவே பேட்டிங்லாம் ஆடினாங்கன்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டாக தான் ஆடினாங்க. தலை தோனி வந்து காப்பாற்றி கொடுத்துட்டாரு. 43 வயசில் வந்து ஒரு மனுஷன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி உங்களுக்கு டீம் ஜெயிச்சு கொடுக்கணும், என்னப்பா பேட்டிங் ஆடுறீங்க அந்த டாப்பில் அப்படின்னு தான் கேட்க தோணுது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு பாட்டம் 3ல இருக்கிற சிஎஸ்கே, எம்ஐ, எஸ்ஆர்ஹெச்ல எதனா ஒரு டீம் கண்டிப்பாக கம்பீட் பண்ணி பிளே ஆஃப் போங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.